நீங்கள் நாங்கள் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போது மறுபடியும் எப்படி எங்களை வேலை செய்ய சொல்கிறீங்க? பெப்சி வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க, மறுபடியும் எப்படி பெப்சி வேலை செய்ய சொல்லுவீங்க? 7ஆம் தேதி வரைக்கும் பொறுமை காப்போம். 7ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க ஆரம்பித்தாங்கன்னா 8ஆம் தேதி முதல் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோடு நாங்கள் இணைந்து பயணிக்க மாட்டோம். அவர்களுக்கு தொழிலுக்கு வழங்க மாட்டோம். உன்னை நம்பி இருக்கிற தொழிலாளர்களுக்கு செஞ்ச வேலைக்கான ஊதியத்தையே நீங்கள் கொடுக்க முடியாதப்பா ஊரில் இருக்கிற தொழிலாளரை பற்றி கவலைப்படுறீங்களே, படித்த இளைஞர்களை பற்றி கவலைப்படுறீங்களே, உங்களை நம்பின தொழிலாளர்களுக்கு நீங்கள் சரியாக ஊதியம் கொடுத்தீங்களா? கேட்டால் உங்களுக்கு கோபம் வரும். மேடையில் இருக்க பல பேர் கொடுக்க வேணும்னா நான் வந்து உங்களுக்கு எல்லோரும் செக்கு நான் கொடுக்குறேன். அடுத்த முறை நான் வருவோம். ஏன்னா தனிப்பட்ட தாக்குதலாக ஒருத்தர் இன்னும் நாங்கள் நட்பாக இருக்கணும்னு நினைக்கிறதால அவங்க என்னென்னலாம் எங்களுக்கு இது இருக்குது. நான் வேணாம் நினச்சா என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன செட்டில் பண்ணிட்டு போங்க. காப்பதா தொழிலாளரை அழிப்பதா? எதுக்கு உங்களுக்கு ரெட்டை வேடம்? தொழிலாளரை காப்பதற்காக நாங்கள் ஊரில் இருக்கிற தொழிலாளர்கள்லாம் காப்பதற்காக நாங்கள் சங்கத்தை ஆரம்பிக்கணுங்கிறீங்க. உங்கள் கூட இருக்கிற தொழிலாளருக்கு ஒரு இஎஸ்ஐ கிடைக்கிறதுக்கு ஒரு 4% பணம் கட்டுறதுக்கு உங்களுக்கு வலிக்குதுன்னா அப்புறம் எப்படி நீங்கள் வரவங்களை காப்பாற்ற போகிறீங்க? உங்கள் சங்க மெம்பரை என்ன காப்பாற்றினீங்க நீங்கள்? இப்போ அட்வான்ஸ் கேட்டால் சரிங்க சார், கதிரேசன் ஒருத்தர் 1300 பேரில் கதிரேசன் மட்டும்தான் உங்கள் மெம்பரா? வேறு யாருக்கு நீங்கள் அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தீங்க? அப்போ எங்கள் உறுப்பினரை காப்பாற்றக்கூடிய சக்தியும் ஒற்றுமையும் எங்களுக்கு இருக்குது. உங்கள்கிட்ட இல்லாதது எங்கிட்ட இருக்கிறது என்னென்னா ஒற்றுமை தான். 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் ஒரு மேடையில் உட்காந்துருப்போம், ஒரு மேடையில் பயணிப்போம். உங்கள்கிட்ட அது இல்லை. அதனால தான் இன்றைக்கி தமிழ் சினிமா இவ்வளோ சீரழிஞ்சு கிடக்கு. நாங்கள் 7 பேர் தனித்தனியாக இருக்கோம் அப்படின்னா அன்றைக்கி சேம்பர் உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு கவுன்சிலுக்கு பெப்சிக்கு சொல்லியிருந்தால் அவங்க நிலைமை என்ன? அப்போ நீங்கள் வந்து சேம்பர்லேருந்து வந்தீங்க இல்லையா? அப்போ சேம்பர் உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடாது பெப்சிக்கு போட்டுருந்தா அன்றைக்கி ஒரு முடிவு வந்திருக்கும். அன்றைக்கி உங்களை அவங்க அனுசரிச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட போனவங்கள நீங்கள் அவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலை. அதில் 300 பேர் இருக்காங்கன்னா 240 பேர் இவங்க மெம்பர் தான் இருக்கும். அப்போ அவங்க மேலே நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்காத போது எங்களை எடுங்க அப்படி இப்போ எங்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க சொல்லுங்கள். இன்னை வரைக்கும் இளையராஜா சார் கொடுக்க வேண்டிய பணத்தை உங்களால் கொடுக்க முடியல. அது உங்களுடைய குழப்படியும் ஒற்றுமையின்மை தான் காரணம். இது மாதிரி நிறைய விஷயம் நான் சொல்லுவேன். இருக்கிற 10 கோடியை காலி பண்ணவங்க நீங்கள். உங்களுக்கு எந்த அருகதை இருக்குன்னு தெரியல எங்கள் ஊழல் பண்ண சொல்கிறது. உங்களுக்கு எந்த அருகதையுமே இல்லை. வர வேண்டிய 5 கோடி ரூபா பணத்தை உங்கள் யூகோவால் வரவிடாமல் பண்ண நீங்கள் எங்களுக்கு சொல்ல எந்த அருகதையும் இல்லை சார். தயவுசெய்து பெரிய வார்த்தை சொல்ல நினைக்காதீங்க. நீங்கள் சொல்லும்போது நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், என்னோடய ஆனஸ்டி மேலே கல்லெறிஞ்சிங்கன்னா பயங்கர வேகமாக வரும். என் பொறுமை மேலே அடிச்சிங்கன்னா நான் பொறுத்து போய்ப்பேன். ஆனஸ்டி மேலே அடிச்சிங்கன்னா பயங்கர வேகத்தோட கல்லு. ஒரு தடவை உங்களோட ரைடு வராங்க. அப்போ எங்கள்கிட்ட வந்து லெட்டர் கேட்குறீங்க. சார் எங்களுக்கு லெட்டர் கொடுங்க சார், நாங்களாம் டெய்லி வேஜஸ்ஸு எங்களுக்கு பெர்மனன்ட் எம்ப்ளாயி இல்லைன்னு கொடுக்க சொல்கிறீங்க. அன்றைக்கி எல்லோரும் ஃபைன் 10 லட்சம் 20 லட்சம் ஃபைன் போட்டாங்க. அப்போ நாங்கள் ஒரு லெட்டர் கொடுக்குறோம், நாங்கள்லாம் தினசரி கூலிகள், இவங்ககிட்ட நிரந்தரமாக வேலை செய்யலை, அதனால் இது. அப்போ லெட்டர் ஏன் வாங்குறீங்க? அதுலேருந்து இவங்களை காப்பாற்றிக்க லெட்ரு வாங்குறீங்க. அது அயோக்கியத்தனம் இல்லையா? அப்போது நீங்களும் கொடுக்க மாட்டீங்க, கொடுக்குறதுக்கான ஒரு அமைப்பே வரும். அதை இது பண்ணீங்க. அது ஒரு அறவேக்கட்டுத்தனமாக என்னன்னே தெரியாமல் செல்வமணினா பெப்சி செல்வமணிதா. நீங்கள் தாராளமாக பண்ணீங்க, எங்களை விட்டுடுங்க. நீங்களே எவ்வளோ நாள் தான் நாங்கள் பயந்து அப்படி தான் முடியலன்னா போய் தொழிறோம். நாங்கள் வேறு ஏதாவது ரோட்டு கடை வச்சு போயிடுச்சுக்கிறோம். உங்கள்கிட்ட கால் எவ்வளோ நாள் தான் விழுந்து கிடக்கிறது? எங்களுக்கு ஒரு சுயமரியாதை ஒன்று வரும் இல்லையா? ஒரு தண்ணி உதச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணீங்க. எங்களை கூப்பிடாதீங்க. அப்போது நடிகர் சங்கத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை, ஏன் எங்களுக்கு கடிதம் அனுப்புகிறீங்க? நம்ம சிம்பு மீதும் விஷால் மீதும் ஒரு 2 இது ஒத்துழைக்கக்கூடாது, ஏன் எங்களுக்கு கடிதம் கொடுக்குறீங்க? உங்கள் பிரச்சனை நடிகர் சங்கம் தான் அனுப்பணும். அப்போது நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது நான் உங்களுக்கு கடிதம் கொடுப்பீங்க, எங்களால் கேட்க முடியாதுன்னா நீங்கள் ஏன்னு கேட்பீங்க. அதனால தான் நாங்கள் யாரோ நீங்களே பார்த்துங்க, நாங்கள் தலையில்லை. தனுஷ் மட்டும் இல்லை சார், தனுஷ், சிம்பு, விஷால், இப்போ சூர்யா, அப்புறம் விஜய், இது மாதிரி லைனாக வருது. அவங்க யாரையும் அவங்க வந்து இது வரைக்கும் ஒரு ப்ரொடியூசரும் கூப்பிட்டு அவங்க பேசுனதில்லை. ஒரே ஒரு ப்ரொடியூசர் கூப்பிட்டு அவங்க பேசுனதில்லை. நிறையா வந்து பெப்சிக்கு சார் அந்த ஷூட்டிங் இருக்குங்க, அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் மாதிரி இல்லை இது ஜுடிஷியல் இது மாதிரி, நாங்கள் ஒரு போலீஸ் மாதிரி, நாங்கள் ஓடுற மாதிரி இப்படி முன்ன கடன் ஓடுவேன் நாங்கள், இப்படி தான் இருக்குது. அதனால் வந்து உங்கள் அனைவருக்கும் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய மாலை வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த சில மாதங்களாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்திற்கும் நடைபெறுகின்ற சில கருத்து வேறுபாடுகளையோ அல்லது முரண்களையோ நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். சம்மேளனமும் சம்மேளனத்தில் இணைக்கப்பட்ட அனைத்து சங்கங்களும் முறையாக தொழில் செய்ய வேண்டும், தொழில் செய்த ஊதியத்தை முறையாக பெற வேண்டும், தொழில் செய்கின்ற
தொழிலாளர்களுக்கு ஒரு பணி பாதுகாப்போ அல்லது மத்திய மாநில அரசுகளின் உதவிகளை கிடைக்கப் பெறுகின்றா போல ஒரு அங்கீகாரமோ ஏற்படுத்த வேண்டும், கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதற்கண் நோக்கம். தயாரிப்பாளர்களை அழிப்பதோ அல்லது தயாரிப்பாளர்களை எதிர்த்து பணிபுரிவதோ, அவர்களுக்கு எதிரான சங்கங்களை ஊக்குவிப்பதோ அல்லது தோற்றுவிப்பதோ எங்கள் நோக்கம் அல்ல. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு நாங்கள் பலமுறை எங்களுடைய கருத்தினை தெளிவாக எடுத்து கூறிவிட்டோம். இன்னைக்கு காலையில் அவங்க பேசும்போது உண்மையை தவிர மீதி எல்லாத்தையும் பேசியிருக்காங்க. ஒரு பத்திரிகை நண்பர் கேட்கும்போது உங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து தனியாக சங்கம் ஆரம்பித்த உறுப்பினர்கள் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? இது உங்களுடைய பத்திரிகையாளர் நண்பர் ஒருவர் கேட்ட கேள்வி. இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் அளிக்க முடிந்திருந்தாலோ அல்லது அந்த பிரச்சனையை அன்றே அவர்கள் முடித்திருந்தாலோ இன்றைக்கு இவ்வளவு பெரிய பூதாகரமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்காது. இன்றைக்கும் அதற்கான விடை தெரியாமல் ஊருக்கு இலட்சம் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி இவங்க எல்லாருக்கும் எதிரி பெப்சிங்கிற ஒரு இதில் அவங்க வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போதும் நாங்கள் வேலை நிறுத்தத்தை விரும்பியதில்லை, தயாரிப்பாளர்களுடைய மோதலையும் நாங்கள் விரும்பியதில்லை. நான் சம்மேளனத்துக்கு தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின் எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரையும், இணைக்கப்பட்ட சங்கங்கள் உள்ள நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து பேசி தயாரிப்பாளர்கள் நன்றாக இருந்தால் மட்டுமே நாம் நன்றாக இருக்க முடியும். எனவே தயாரிப்புத் துறையை செழுமைப்படுத்தி சீராக்க வேண்டும், அதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்று பல்வேறு விதமான சலுகைகளை, பல்வேறு விதமான உதவிகளை தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் மூலம் தயாரிப்பாளர் செய்து கொடுத்தோம். ஆனாலும் பிரச்சனையை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் அல்லது அதை தீர்க்க இயலாமல் எங்கள் மீது குற்றங்களும் குறைகளும் அல்லது எங்களை எதிரியாக காட்டி சொந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக்கொள்ள நினைக்கின்ற ஒரு முயற்சியாகவே தயாரிப்பாளர் சங்கத்தை அவர்கள் ஒழுங்காக நிர்வகித்திருந்தால் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் வந்திருக்காது. இன்றைக்கு இன்னொரு தொழிலாளர்கள் கூட்டமைப்பு உருவாக்க வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருக்காது. ஆகவே அவரவர் வேலையை செய்தால் தமிழ் திரைப்படத்துறை நன்றாக இருக்கும். சொன்னால் புரியாது, பட்டாதான் புரியும்னா அதுக்கு நாங்கள் அதுக்கு மேலே அவங்களுக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சார், பெப்சியை விட ஆர்கே சார் உங்களை பற்றி தான் அவங்க மெயினாக பேசுகிறாங்க. உங்கள் சங்கத்தை பற்றி கூட பேசுறது கிடையாது. உங்களை தான் கூட பேசுகிறாங்க, உங்களை தான் தூக்கு போட சொல்லியிருக்காங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? முதல் நண்பன் எதிரையே உங்களை தான் பார்க்குறாங்க. ஏன்னா நான் தான் முதல் நண்பன். அதனால் அவங்களுக்கு உதவிகள் பல உதவிகள் செஞ்சுருக்கோம் இல்லையா, அதுவும் அவங்களை கேள்வி கேட்கணும் இல்லையா. அதனால் அவங்களுக்கு என்னை எடுத்துட்டா பெப்சியை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ நான் எல்லாரையுமே இந்த ஜனநாயகப்படுத்தியிருக்கேங்கிற உண்மை அவங்களுக்கு தெரியாது. செல்வமணி இல்லைன்னா அவங்களுக்கு என்ன சிரமங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால் பெப்சியோட பிரசிடெண்ட்டாக செல்வமணி உங்களுக்கு தெரியுமா, இயக்குனர் செல்வமணியாக உங்களுக்கு தெரியுமா? உலகத்துக்கு இன்றைக்கும் நான் டைரக்டர் ஆர்கே செல்வமணி தான். பெப்சி பிரசிடெண்ட்டுங்கிறது எங்களோட தொழிலாளர்களுக்கோ இல்லை சினிமா துறையில் சம்மந்தப்பட்டவங்களும் தெரியும். அதனால் அது ஒரு பெரிய எனக்கு தலையில் வைக்கப்பட்ட கிரீடமாக நான் நினைக்கிறது இல்லை. ஆனால் நான் இருக்கிற இடத்துல அதை சரியாக பண்ணணும், என்னை நம்பி இருக்கிற தொழிலாளர்களுக்கு அதை சரியாக செய்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ சம்மந்தப்பட்டவங்களுக்கு கூட சரியாக விவாதத்தை சரியாகவோ இல்லை பிரச்சனையை சரியான கோணத்தில் அணுகியோ அவங்கள நான் எங்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்க்க வைக்க முயற்சிக்கிறேன். சில நடிகர்களால் அவங்களுக்கு ஆதரவு தரப்படுறாரு சார். நடிகர்கள் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு இல்லை. இப்போ
அழுத்தம்லாம் தர வேண்டியதில்லை, பார்த்தா போதும், அவங்க நினைக்கிறதுக்கு புரிஞ்சுட்டு செய்வாங்க. அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியத்தெல்லாம் அவ்வளோ இடத்துல யாரும் இப்போ இல்லை தமிழ் இண்டஸ்ட்ரியில். அதனால் வந்து இப்போது அவரவர் விருப்பம். இது யாரையும் வந்து நான் இது நீங்கள் அது பண்ணாதீங்க, அது நான் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரல. எங்களுக்கு எதிரான ஒரு அமைப்பை உருவாக்கி எங்களை அழிக்க நினைக்கிற ஒரு அமைப்போடு நாங்கள் இணைந்து பணிபுரிய மாட்டோம் அப்படின்னு நாங்கள் முடிவு எடுத்துக்கோம். அதுதான் எங்கள் முடிவு. நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தான் சார் தொடக்கம். அதுதான் பிரச்சனை. அவர்களோடு பணிபுரியக்கூடாது என்பது தான் அவங்க எங்களுக்கு கொடுத்த அழுத்தம். அது நாங்கள் சொல்லிட்டோம். நீங்கள் அவங்கள மேலே இப்போது நடவடிக்கை எடுங்க. அவங்க மேலே நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் எங்களை வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அது எப்படி எங்களால் பண்ண முடியும்? அது நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொன்னது தான். அதை தவிர வேறு எந்த காரணத்தையும் அவங்க சொல்ல முடியாது. அதுதான் உண்மையான காரணம். தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. சுமூகமான தீர்வு காணணும் அப்படின்ட்டு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. பெப்சியோட நம்ம ஒத்துமையாக இருக்கணும், இதுதான் பயணிக்கணும். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு தயாரிப்பாளர் சங்கம் இப்படி சொல்லுது, ஒரு தயாரிப்பாளர் சங்கம் ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லுது. அது முரளி சார் இப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட் வச்சிங்களே, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் இல்லை, அதுதான் இந்த கடிதம் அவங்களுக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டிருக்கு. 3 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இவ்வளோ பேசுகிறாங்க இல்லைங்களா? 3 மாதத்துக்கு முன்னாடி இப்போது படப்பிடிப்பை நிறுத்தி மறுசீரமைப்பு பண்ணணும்னு ஒரு காரணத்துக்காக படப்பிடிப்பு நிறுத்துகிறாங்க. வார டிக்ளேர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னு யோசிப்பீங்களா? என்ன பண்ணலான்னு யோசிச்சு வார டிக்ளேர் பண்ணுவீங்களா? எல்லா படப்பிடிப்பும் நிறுத்தியாச்சு, தொழிலாளர்கள்லாம் வீட்டில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் மீட்டிங்கே போடாமல் நாளைக்கு அவர் இல்லை அப்போ சொன்னால் கோவம் வருது, நிர்வாகிகளை குறை சொல்கிறாங்க, நாங்கள் இல்லைன்னு. நீங்கள் இல்லைங்கிறது உண்மை தானே? இன்றைக்கி நல்ல வேலை பெப்சிங்கிற ஒரு எதிர் சக்தியால் நீங்கள் எல்லோரும் ஒரே மேடையில் உட்காந்துருக்கீங்க. இல்லைனா உங்களை தூக்கணும்னு தானே உங்கள் வலது இடம் உட்காந்துருக்கு, உங்களை தூக்கணும்னு தானே உட்காந்து மீட்டிங் போட்டாங்க போன மாதம். இதே ராதா பார்க்கிங்கில் தலைவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கு தலைவர் இல்லாமல் ஒரு பொதுக்குழு கூட்டின தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கும் நிர்வாகிகள் தானே நீங்கள் ஒற்றுமையை பற்றி எங்களுக்கு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? உங்களோட பிரச்சனை, அது எங்கள் பிரச்சனை இல்லை. உங்கள் பிரச்சனையை நீங்கள் தீர்க்க முடியாமல் அது எங்கள் மேலே கொண்டு வருவீங்க. தனிப்பட்ட முறையில் தாக்குதல்னா தனிப்பட்ட முறையில் பல்வேறு விஷயங்கள் சொல்ல முடியும். தொழிலாளர் நலம் கருதி அப்படின்னு ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் உள்ள விஸ்காம் படித்த இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். உன்னை நம்பி இருக்கிற தொழிலாளர்களுக்கு செஞ்ச வேலைக்கான ஊதியத்தையே நீங்கள் கொடுக்க முடியாதப்பா ஊரில் இருக்கிற தொழிலாளரை பற்றி கவலைப்படுறீங்களே, படித்த இளைஞர்களை பற்றி கவலைப்படுறீங்களே, உங்களை நம்பின தொழிலாளர்களுக்கு நீங்கள் சரியாக ஊதியம் கொடுத்தீங்களா? கேட்டால் உங்களுக்கு கோபம் வரும். மேடையில் இருக்க பல பேர் கொடுக்க வேணும்னா நான் வந்து உங்களுக்கு எல்லோரும் செக்கு நான் கொடுக்குறேன். அடுத்த முறை நான் வருவோம். ஏன்னா தனிப்பட்ட தாக்குதலாக ஒருத்தர் இன்னும் நாங்கள் நட்பாக இருக்கணும்னு நினைக்கிறதால அவங்க என்னென்னலாம் எங்களுக்கு இது இருக்குது. நான் வேணாம்னு நினச்சா என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன செட்டில் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான் விஷயம். நான் ஒன்றும் வந்து உங்களுக்கு கூட வரணும் வேணான்னு முடிவு பண்ணிங்களா? நீங்கள் எது வேணாலும் பண்ணீங்க, எங்களுக்கு இதுவும் இல்லை. நாங்கள் இன்றைக்கி நேற்று அனுப்பிச்ச கடிதம் கூட இணைந்து பயணிக்கிற விருப்பத்தோடு இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதுறோம். அதுக்கு மேலே நாங்கள் என்ன எழுத முடியும் உங்களுக்கு? அவ்வளோதான் நாங்கள் எழுத முடியும். அது அவங்க விருப்பம். பணம் கேட்டாங்களா, பணம் கொடுக்கலையா? நடிகை பணம் கொடுத்தது கதிரேசன், பணம் வாங்கினது தனுஷ். எப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் எங்ககிட்ட வரீங்க? அவங்க என்ன சொன்னாங்க, பஞ்சாயத்து வந்து நடிகர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் எதுக்கு செல்வமணி வராது நடுவில் பஞ்சாயத்துக்கு அப்படின்னு ஒரு கேள்வி அங்கே சொன்னாங்க. கரெக்டு. ஏன் செல்வமணி கடிதம் எழுதுறீங்க? பெப்சி கடிதம் எழுதி இது மாதிரி வரல, நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கணும், நீங்கள் வந்து எங்களை ஒத்துழைக்கணும், ஏன் கடிதம் எழுதுறீங்க? நீங்கள் கூப்பிட்டு நடிகர் சங்கம் உங்களுக்கு திருப்பியே பார்க்கல, உங்களை மதிக்கவே இல்லை, தனுஷ் படத்துக்கு வேலை செய்யாதீங்க, ஏன் கடிதம் அனுப்புறீங்க? கரெக்டு தான். நீங்கள் கேட்குறது நீங்களே போயிட்டால் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ எங்களுக்கு அவங்க சண்டை இல்லை. ஏன் இப்போ நடிகர் சங்கத்துக்கு எங்கள் மேலே கோபம்? பிரச்சனை அங்கே தான் சார் ஆரம்பிச்சு. முதல் 2 நாள் நிறுத்தணும் சார், 2 நாள் நிறுத்தணும். இவங்க சொன்னதால் இல்லை சார், நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பிரச்சனைங்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு அப்போ காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். இப்போ படம் கேட்குறான், பணமே வேலை நிறுத்தம் இல்லை சார். அவங்க என்ன சொல்கிறாங்க, தலைவி சார் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும், வேலையை நிறுத்தம் நாங்கள் பண்ணல. இவங்களோட எங்களுக்கு வந்து ஒரு உடன்பாடு இருக்குது. நாங்கள் சொல்கிறத கேட்கலன்னா 1-to-1 அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுவோன்னு வந்து 5 தடவை எங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல் தடவை சிம்பு ராமேஸ்வரம் போன போது, 2வது தடவை இந்த பிரச்சனை. அப்போ வந்து விரும்பியோ விரும்பாமலோ இது போல் சூழ்நிலை ஏற்படக்கூடாதுங்கிற ஒரு இதுவில்
ஒரு சுமூக நிலைக்காக நம்ம அவங்க சொன்னதுக்காக ஒரு நாள் நிறுத்துறோம். என்ன பிரச்சனை? எங்களுக்கு படம் வேணும், ஓகே படம் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் பணம் அன்றைக்கி 100 பேர் அங்கே இருந்தாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், இவ்வளோ பெரிய பொய்யை எப்படி வந்து முரளி ராமசாமி சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. அங்கே பணமே கேட்கலன்னு அவ்வளோ பேர் வச்சுட்டு எப்படி பொய் சொல்லலாம்? பொய்யையே சொல்லலாமா சார் நீங்கள்? இது என்ன, நீங்கள் அவ்வளோ பேர் இருக்கும்போது எப்படி அந்த பொய்யை? நாங்கள் சொன்னோம் சார், படம் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா கால் ஷீட் கேளுங்க, பணம் கேட்டிங்கன்னா கொடுத்த அட்வான்ஸை கேளுங்க, வட்டி போட்டு கேட்குறதுல ஒரு இது இருக்கணும். இது வட்டி போட்டு கேட்டால் எப்படின்னு கேட்டது நான் சார், வட்டி கடை வச்சிருக்கலான்னு கேட்டது நடிகர் சங்கம். அப்போ எப்படி நீங்கள் பணம் கேட்காம வட்டி கடை நடத்திக்கலாம் எப்படி உங்களை கேட்டாங்க அவங்க? சரியான கேள்வி. இப்போ அவங்க ஒத்துக்கிற நிபந்தனைக்கு போகலாம். அடுத்த இதில் இருக்குங்களா, எங்களுக்கு ஒரு கண்ணா இந்த கண்ணா அந்த கண்ணான்னு கேட்கும்போது இதுதான் அந்த கேள்வியை யார் வைக்கிறாங்களோ அவங்களோட நாங்கள் பயணிக்க முடியாதுங்கிற நிலைக்கு வந்துட்டோம். இப்போ இவங்க கூட மட்டும் அவங்க கூட ஒர்க் பண்ண நிறுத்தினீங்கன்னா இன்றைக்கி அவங்க படம் எல்லா படம் நிற்கும். அதில் ஒர்க் பண்ணுற தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்காம போயிடுமா? அது யாருக்கு பாதுகாக்கிறது? எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, எங்களை நிர்பந்தம் செய்யாதீங்க. நீங்கள் நடப்பு தயாரிப்பாளர் சங்கமாக உங்களோட சண்டையை நீங்கள் போட்டுங்க, நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். நாங்கள் ஒர்க் பண்ணுறது எங்களை போய் நீங்கள் ஒர்க் பண்ணால் இதை கேன்சல் பண்ணணும்னு சொல்லாதீங்க. இந்த பாதிப்பு தான் அங்கேயும் வரும். இப்போது உங்கள் நிர்வாகிகள் அங்கே நீங்கள் அவங்க எதிரின்னு அனௌன்ஸ் பண்ணுறீங்க, மேடையில் இருக்கவங்களே அங்கே உறுப்பினர் இருக்காங்க, அவங்களும் அது பதில் சொல்ல முடியல. அதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம்னா நீங்கள் அட்ஜஸ்ட் ஆகிட்டு எங்களை சண்டை போட சொன்னால் எப்படி அர்த்தம்? அப்போ நாங்கள் என்ன இழிச்சு வாங்கிங்களா? உங்கள் தனிப்பட்ட முறையில் ஆகிடும். இப்போ வந்து என்ன, எல்லோரும் எங்களுக்கு நண்பர்கள், அதுவும் எனக்கு ரொம்ப எல்லாரோட நெருங்கிய பழக்கம் இருக்குது. அப்போ நான் சொல்லும்போது அவங்க கோவம் வருது. இப்போ சாமிநாதனோ செந்திலோ சொன்னால் அவங்களுக்கு கோவம் வராது, ஒரு சங்கம் சொல்கிற மாதிரி இருக்கும். நான் அவங்களோட 30 வருடமாக இணைந்து பயணிச்சிருக்கேன். அப்போ நீயே சொல்கிறியாங்கிற கோவம் வரும். எனக்கு அவங்களோட எல்லா முகமும் தெரியும் அவங்களுக்கு. அப்போ சொல்லும்போது பழகின நானே சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கூச்சமாகவும் இருக்குது, எம்ப்ராசிங்காகவும் இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. ஆனால் அதை பார்க்கும்போது முரளி சார் என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து பிஎஃப்எஸ்லாம் இதெல்லாம் உங்கள் டெய்லி வேஜஸ்ஸு 100 வருஷமாக நாங்கள் டெய்லி வேஜஸ் அங்கே உங்களுக்கு கோடியாக இது சம்பாதிச்சு கொடுத்து எங்கள் உயிரை கொடுத்து இது கொடுத்து இன்றைக்கி சேர்ந்தால் ஒரு இஎஸ்ஐ கட்டினா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கோடி ரூபாய் கொடுத்துட்டு போகிறாங்களா கவர்மெண்ட்டு? எங்களுக்கு நீங்களும் வந்து இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டீங்க. செத்த பணத்துக்கு போய் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து வைக்க கூட முடியாத தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் பாதுகாக்க மாட்டாங்க, நீங்களும் பாதுகாக்க மாட்டீங்க. அரசாங்கத்துக்கிட்ட உதவி பெறத்துக்காக சில முயற்சிகள் எடுத்தால் அதையும் தடுக்கிறீங்கன்னா அப்போ என்ன தான் அர்த்தம் உங்களுக்கு? நாங்கள் சாப்பாடு போடுறதும் எல்லா வேலையும் நாங்கள் செய்யணும்னா உலகத்தில் 16 மணி நேரம் ஒரு தொழில் பண்ணுற ஒரு தொழிலாளி உலகத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் சொன்னால் தூண்டி விடுற மாதிரி ஆகிடும். உங்களுக்கு 16 மணி நேரம் ஒவ்வொரு தொழிலாளியும் வேலை செய்கிறான். அதை கருத்தில் அதுக்கு வச்சுக்கிட்டு தான் அவன் வெளியே போனால் சாப்பிட்டு வர லேட்டாக தான் நம்ம அவங்க சாப்பாடு கொடுக்குறோம். அவனே ஷூட்டிங் வந்தால் லேட்டாக வந்தால் நமக்கு வண்டி கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து யாராவது ஒரு எலக்ட்ரீஷியன் கூப்பிடுங்க, வந்தால் ஒரு நாள் சம்பளத்துக்கு யாராவது வராங்களான்னு கேளுங்க, வரமாட்டாங்க. இன்னும் ஒர்க் இருக்குது, ஒரு ஃபேன் மாட்டுறதுக்கு 150 ரூபாங்க, அவ்வளோதான். 4 ஃபேன் மாட்டினா 600 ரூபா. ஆனால் எங்ககிட்ட இருக்கிற எலக்ட்ரீஷியன் காலையில் வந்து அவன் 4 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணிக்கு வண்டி ஏறி உங்கள் ஷூட்டிங் வந்து நின்றுட்டு அவன் 6 மணிக்கு பேக்கப் பண்ண பிறகு அவன் எலக்ட்ரிக் சாமானம் ரவுண்ட் அப் பண்ணுறதுக்கு 7 மணி ஆகிட்டு மறுபடியும் 9 மணிக்கு வந்து அவன் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு 11 மணிக்கு போவான். அப்போ 11 மணியிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் அவனோட ஓய்வு நேரம். எவ்வளோ நேரம்? 6 மணி தான். அப்போ 18 மணி நேரம் பயணத்துலேயும் பணியிலையும் அவனோட வேலை போயிட்டு இருக்கும்போது இது இவ்வளோ கேவலமாக நீங்கள் சொன்னீங்கன்னா எவ்வளோ கோவம் வரும் எங்களுக்கு? எது உங்களோட தொழிலாளரை காப்பதா தொழிலாளரை அழிப்பதா? எதுக்கு உங்களுக்கு ரெட்டை வேடம்? தொழிலாளரை காப்பதற்காக நாங்கள் ஊரில் இருக்கிற தொழிலாளர்கள்லாம் காப்பதற்காக நாங்கள் சங்கத்தை ஆரம்பிக்கணுங்கிறீங்க. உங்கள் கூட இருக்கிற தொழிலாளருக்கு ஒரு இஎஸ்ஐ கிடைக்கிறதுக்கு ஒரு 4% பணம் கட்டுறதுக்கு உங்களுக்கு வலிக்குதுன்னா அப்புறம் எப்படி நீங்கள் வரவங்களை காப்பாற்ற போகிறீங்க? உங்கள் சங்க மெம்பரை என்ன காப்பாற்றினீங்க நீங்கள்? இப்போ அட்வான்ஸ் கேட்டால் சரிங்க சார், கதிரேசன் ஒருத்தர் 1300 பேரில் கதிரேசன் மட்டும்தான் உங்கள் மெம்பரா? வேறு யாருக்கு நீங்கள் அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தீங்க? உங்கள்கிட்ட 100 தயாரிப்பாளர் இருக்காங்க, பக்கத்தில் உட்காந்துருக்க தயாரிப்பாளருக்கு நானும் அட்வான்ஸ் கொடுத்து கேட்டு 20 வருஷமாச்சு உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு ரூபாயை வாங்கி கொடுக்க முடியல. நான் சொன்ன அட்வான்ஸை மட்டும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இது வரைக்கும் உங்களால் வாங்கி கொடுக்க முடியல. அப்போது கதிரேசன் மட்டும் தான் உங்கள் மெம்பரா? மற்றவங்களாம் அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளர் செத்தே போன கே பாலுலேருந்து இன்றைக்கி 6 பேர் இருக்கிற லெட்டர் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நான் வந்து அவங்க நடிகர்கள் பேர் சொன்னால் இல்லை இயக்குனர் பேர் சொன்னால் தப்பாயிடும். அதை நீங்கள் வாங்கி கொடுக்க முடிஞ்சிருக்கா? அதுக்காக நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்க? அது எதுவுமே எடுக்காமல் 1300 உறுப்பினர்கள் கதிரேசன் மட்டும்தான் உறுப்பினர், அவர் பணத்தை வாங்கி கொடுங்க, அவர் டேட்ஸ் வாங்கி கொடுத்த டேட்ஸ்லாம் கொடுக்காம டேட்ஸ் இருக்காங்கல்ல, ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் டேட்ஸ் கொடுக்காமல் இருக்காங்கல்ல, அவங்களாம் வாங்கி கொடுத்தீங்களா? அது சீரியல் பண்ணிங்களா? அது எங்கள் சங்கத்தோட வேலை, உனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இது அமைப்போட வேலை, உங்களுக்கு என்ன திருப்பி நான் கேட்குற மாதிரி இருக்கும். நீ தயாரிப்பாளர்களோட சங்கம் முதல்ல உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எங்களோட தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களை பற்றியோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலாளர் பற்றியோ கவலைப்பட்டீங்கன்னா பரவாயில்ல.
உங்களை நம்பி இருக்கிற தமிழ் தயாரிப்பாளருக்கு எந்த உதவியுமே செய்ய முடியாத இயலாத நிலையில் நீங்கள் இருக்கும்போது எங்களை காப்பாற்றுறன்னு வந்துருக்கீங்களே, அதுதான் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவங்க வானமேறி வைகுண்டம் போகிற கதையாக நீங்கள் வந்து உங்கள் தயாரிப்பாளர்களை காப்பாற்ற முடியாமல் எங்கள் இயக்குனர் எங்கள் உறுப்பினர்களை காப்பாற்ற வேண்டிய அவசியத்தில் இப்போ நாங்கள் இல்லை. நாங்கள் வந்து 24 மணி நேரம் வேலை செய்கிறோம், 24 மணி நேரம் வேலை செய்கிறோம். அப்போ எங்கள் உறுப்பினரை காப்பாற்றக்கூடிய சக்தியும் ஒற்றுமையும் எங்களுக்கு இருக்குது. உங்கள்கிட்ட இல்லாதது எங்கிட்ட இருக்கிறது என்னென்னா ஒற்றுமை தான். 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் ஒரு மேடையில் உட்காந்துருப்போம், ஒரு மேடையில் பயணிப்போம். உங்ககிட்ட அது இல்லை. அதனால தான் இன்றைக்கி தமிழ் சினிமா இவ்வளோ சீரழிஞ்சு கிடக்கு. நாங்கள் 7 பேர் தனித்தனியாக இருக்கோம் அப்படின்னா அன்றைக்கி சேம்பர் உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு கவுன்சிலுக்கு ஃபெஃப்சிக்கு சொல்லியிருந்தால் அவங்க நிலைமை என்ன? அப்போ நீங்கள் வந்து சேம்பர்லேருந்து வந்தீங்க இல்லையா, அப்போ சேம்பர் உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடாது ஃபெஃப்சிக்கு போட்டுருந்தா அன்றைக்கி ஒரு முடிவு வந்திருக்கும். அன்றைக்கி உங்களை அவங்க அனுசரிச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட போனவங்கள நீங்கள் அவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலை. அதில் 300 பேர் இருக்காங்கன்னா 240 பேர் இவங்க மெம்பர் தான் இருக்கும். அப்போ அவங்க மேலே நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்காத போது எங்களை எடுங்க அப்படி இப்போ எங்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க சொல்லுங்கள். அந்த கலைச்செல்வி இருக்காங்க, அவங்க எழுதின கடிதத்துல நீங்க குறிப்பிட்ட ஒரு மேலிடத்து உத்தரவுன்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு அவங்களை கேட்டபோது சொன்னது நாங்களா சொன்ன செல்வமணி தானே சொன்னார் அவர்கிட்ட. நீங்கள் அப்போ பொய்னா மேலிடத்து உத்தரவுன்னு கடிதம் எழுதுனது யாருங்க? இல்லையா? நாங்களா சொன்னோம்? நாங்கள் பதில் கடிதத்தில் அந்த மேலிடம் யாருங்க எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் சொல்கிற மேலிடம் உங்களுக்கு பயந்துட்டு என்கிட்ட சொன்னாங்களா? ஐயோ இவங்கன்னா தயாரிப்பாளர்கிட்ட நம்ம சொல்ல முடியாது, அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க, இவங்க ஃபெஃப்சி ஒர்க்கர்ஸ்லாம் நம்ம சொன்னால் கேட்பாங்க அப்படி என்கிட்ட சொன்னாங்களா? உங்களை பார்த்து அவங்களுக்கு அவ்வளோ பயமா? எவ்வளோ பொய் துரை. நீங்கள் மேலெடுத்தவன்னு சொன்னது உங்களோட கலைச்செல்வி கொடுத்த கடிதம். எங்களுக்கு உண்மையாக அது மாதிரி எந்த மேலெடுத்து உத்தரவும் எங்களுக்கு இல்லாத நீங்களே சொல்லிட்டு அவங்க திசை திருப்ப சொல்கிறாருன்னு வந்து ராதாகிருஷ்ணன்னா அது நான் என்ன சொல்கிறது? எல்லாமே பொய் பேசணும் முடிவு பண்ண பிறகு நான் அதில் இதுதான் உண்மை, அதில் இருக்க உண்மையை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப சிரமமாக இருக்குது எனக்கு. அது சாமிநாதன் அதுதான் சார். அவர் இப்போ என்னென்ன சார், இணைந்து பயணிப்பது என்பது ரொம்ப கஷ்டம் சார். இணைந்து பயணிப்பது என்பது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் கூட வந்து இந்த சங்கத்துக்கு வரும்போது சம்மேளனத்துக்கு வரும்போது எதிரெதிர் அணியில் நின்று தான் இப்போ சாமிநாதன் எனக்கு எதிராக போட்டிட்டார், செந்தில் எனக்கு எதிராக போட்டிட்டார். ஆனால் வந்த 6 மாதங்களில் நாங்கள் ஒரு அணியாக வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒற்றுமையாக பயணிக்கிறோம். அப்போது இணைந்து பயணிப்பது என்பது உள்ளுக்குள்ளே பிரச்சனையை தீர்க்க முடியும். அப்போ தான் அந்த சங்கம் நல்லாயிருக்கும். இந்த சங்கத்தை சீரழிச்சவங்க தான் நீங்கள் தான். அன்னைக்கு விஷால் ஒரு இளையராஜா ப்ரோக்ராம் நடத்துகிறார். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். விஷால் இளையராஜா ப்ரோக்ராம் நடத்துகிறார். அதுக்கு புக் மை ஷோ வந்து 5 கோடி ரூபா டிக்கெட் புக் பண்ணுறாங்க. கான்ட்ராக்ட் பேசி 5 கோடி ரூபா பிளாக் பண்ணுறாங்க. அன்னைக்கு தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலர் பூட்டினது யார்? விஷாலுக்கு நஷ்டமா ப்ரொடியூசர் கவுன்சில் நஷ்டமா? அன்றைக்கி நீங்கள் பூட்டினதால் மறுவாரம் நடக்க வேண்டிய அந்த ஷோ நடத்தக்கூடாதுன்னு கேஸ் போயிடுச்சு. கேஸ் போனதால் புக் மை ஷோ வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஷோவை நடத்தலான்னு வந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குது. 48 மணி நேரத்தில் எங்களால் வந்து புக் மை ஷோ பண்ண முடியாதுன்னு அவங்க பேக் ஆகிட்டாங்க. அப்போ 5 கோடி ரூபா தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நஷ்டம். இன்னை வரைக்கும் இளையராஜா சார் கொடுக்க வேண்டிய பணத்தை உங்களால் கொடுக்க முடியல. அது உங்களுடைய குழப்படியும் ஒற்றுமையின்மை தான் காரணம். இது மாதிரி நிறைய விஷயம் நான் சொல்லுவேன். உங்களுடைய இணைந்து பயணிக்க முடியாத தன்மை, யாரையுமே அந்த மேடையில் வந்து உட்கார வைக்க முடியாத தன்மை, அவங்க மேடையிலேருந்து இறக்கணும். இதே வேலையை அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? 3 வருஷம் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி 6 மாதம் எலெக்ஷன் வேலை பண்ணுறது, எலெக்ஷனை ஜெயிச்சு வந்த பிறகு உங்களோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது, இதுதானே கடந்த. ஏன் உங்கள்கிட்ட அவங்க போனாங்க? நாங்கள் அமிச்சோம். நடப்பு தயாரிப்பில் நீங்கள் சிவா நீங்கள் போங்க, தியாகராஜன் சார் நீங்கள் போங்க அப்படி நாங்கள் அமிச்சோம். உங்களோட இருந்து எந்த வேலையும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தபோது அவங்க போய் ஆரம்பித்தாங்க. அதை கூட நாங்கள் வந்து அவங்களோட பயணிக்கலை, உங்களோட தான் பயணித்தோம். அவங்க ஆரம்பித்து 2018 2019 இது வரைக்கும் நாங்கள் உங்களோட தான் பயணிச்சிருக்கோங்க. இப்போ தான் நெருக்கடி வந்து கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணி கடந்த நவம்பர் மாதம் எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் முடிவு பண்ணீங்க நாங்களா அவங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடாது. அப்போ அது வரைக்கும் நாங்கள் வந்து அவங்கள தள்ளி கூட்டிகிட்டே வந்தோம். அதுக்கு மேலே எங்களால் பயணிக்க முடியல. அப்போ நாங்கள் சொல்லிட்டோம், சார் யாருக்கும் நாங்கள் 2 பேருக்கும் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ண மாட்டோம், நாங்கள் 1 to 1 கேன்சல் பண்ணிப்போம். இதுதான் அவங்களோட. இன்னைக்கு கூட அவங்க சொல்கிறாங்க, சார் நாங்கள் வந்து ஸ்ட்ரைக்கே இல்லாமல் வேலை நிறுத்தம் இல்லாமல் போகணும்
அதாவது எம்ப்ளாயிஸ் தான் நினைக்கிறோம். அவங்க தான் ஸ்ட்ரைக் எப்போ பண்ணணும்னு காத்திருக்காங்க. சார் எப்படி இப்போ நாங்கள் ரெடிங்க, நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் வேலை எடுத்து நாங்கள் பண்ணல, நாங்கள் ரெடி. என்ன சொல்லுங்கள் இப்போ? எந்த ஆங்கிள் அவங்க சொல்றாங்க அதுதான் நீங்கள் கேட்கணும். இப்போது நாங்கள் வந்து கடிதம் அனுப்பிச்சிருக்கோம், எந்த இதுவும் இல்லாமல் நம்ம பயணிக்கணும், கடிதம் அனுப்பிச்சிருக்கோம். ஸ்ட்ரைக் எங்களோட நோக்கம் இல்லை, ஸ்ட்ரைக் பண்ண மாட்டான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். யாரோ பணக்கார நண்பர்கள் இல்லை இது முதல்ல உங்களுக்கு இந்த கேள்வி முடிச்சிடும். ஏன்னா அது ஓவர்லப்பா வச்சு நான் பணக்கார நண்பர்கள் பற்றி அப்புறம் பேசலாம். ஃபெஸ்ரா அப்படிங்கிறது வந்து இந்த 23 சங்கங்கள் இருக்கிற நிர்வாகிகளை கொண்டு அவங்க உறுப்பினர்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐ இது போல் கொண்டு வருவதுக்காக ஒரு அமைப்பாக இயங்கி அது மூலம் அவங்க வந்து ஒரு குடையின் கீழே வந்து அதனோட எம்ப்ளாயாக இருந்து அதனோட எம்ப்ளாயிங்கிற ஸ்டேட்டஸ் பார்த்து பிஎஃப் இஎஸ்ஐ கிடைக்கும். இது ஒரு தனிப்பட்ட ஒரு யாருக்கும் சொந்தமானதில்லை. ஆர்கே செல்வமணிக்கோ இப்போ ஃபெஃப்சி ஆர்கே அப்படின்னு சொந்தமா, இல்லை செந்திலுக்கு சொந்தமா, இல்லை சாமிநாதன் சொந்தமா, அப்படி கிடையாது. அவங்க யாரை தேர்ந்தெடுத்து வராங்களோ அந்த உறுப்பினர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு சொந்தமானது. அப்போது அந்த நிர்வாகிகள் சேர்ந்து ஒரு அமைப்பாக இருந்து ஒரு குடையின் கீழே வேலை செய்யணும், ஒரு குடையின் கீழே ஒரு எம்ப்ளாயி இருக்கும், எம்ப்ளாயிங்கிற ஸ்டேட்டஸ் வரும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம். அனைத்து எங்களுடைய ஜெனரல் பாடியில் கரெக்டு. அது எங்களை கேட்கலாமே, பத்திரிகை கேட்க வேண்டியது இவ்வளோ நாள் இருக்குல்ல. பெப்சி எம்ப்ளாய்ஸ் ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட் ரிசர்ச் அசோசியேஷன், இவ்வளோ தான். பெப்சி எம்ப்ளாயிஸோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து இதுக்காக 10 தடவை டெல்லிக்கு போயிட்டு வந்துருவோம். ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக அந்த மினிஸ்டரோட பேசி எல்முருகன்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மகன்மிகு எல்முருகன் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் லிங்க் பண்ணியிருக்காங்க. அதன் மூலம் வந்து எங்கள் உறுப்பினர்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுறதுக்கு, அதாவதுன்னா கேமராமேன் போல் இருக்கவங்களும் அந்த ரிசர்ச்சும் பண்ணி பண்ணுறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அங்கே ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாரம். அது பெப்சி எம்ப்ளாயிஸோட ஃபாரம். அது தனிப்பட்ட ஆர்கே செல்வமணிக்கு ஃபாரம் இல்லை. ஆர்கே செல்வமணினா அது வேறு. ஃபெஸ்ராங்கிறது பெப்சி எம்ப்ளாயிஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிசர்ச் அசோசியேஷன். அந்த அசோசியேஷனில் இந்த 23 சங்க நிர்வாகிகளும் அதனுடைய நிர்வாகிகள் அவங்க தான் அது ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆமாம். But association, is it eligible for ESA and Yes. Act வருது? அதுக்கு வருது. இப்போ பண்ணிருக்காங்க. ஏன்னா முதல்ல வந்து அசோசியேஷன்ஸ் கொண்டாட முடியாத ஒரு ஆமாம். இது என்னன்னா எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன். இது ட்ரேட் யூனியனுக்கு தான் அதை பண்ண முடியாது. ட்ரேட் யூனியன் ஆல்ரெடி வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற உறுப்பினர்களால் நிர்வகிக்கப்படுது. அப்போ அவங்களோட கம்பெனியே அவங்களுக்கு பிஎஃப்இஎஸ்ஐ கட்டிடும். இது வந்து ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸோட அசோசியேஷன். அப்போ அந்த எம்ப்ளாயிஸுக்கு பிஎஃப்இஎஸ்ஐ அந்த அசோசியேஷன் இது பண்ணும். ஆமாம். அது லீகலாக அதுக்கு 14% கட்டணும் சார். அதுக்கு வந்து எம்ப்ளாயர் தான் கட்டணும் சார். எம்ப்ளாயர் தான் கட்டணும். ஆமாம் ஆமாம், தயாரிப்பாளர் தான் கட்டணும். 3.25% வந்து இஎஸ்ஐக்கு எம்ப்ளாயர் கட்டணும். 0.75% வந்து அது எம்ப்ளாயி கட்டணும். அது 4% இஎஸ்ஐக்கு. 12%ங்கிறது வந்து அவங்க 1800 கட்டணும். எம்ப்ளாயி 1800 கட்டணும். இப்போ வந்து நம்ம கட்சியில இருந்து யாராவது அங்க போனா விட்டுவீங்களா இல்ல அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா? இது வந்து இங்கேருந்து அங்கே போனால் போயிட வேண்டியதுதான். பரவாயில்ல சார், நாங்கள் அதுக்கு ரெடி. நாங்கள் ரெடியாக அவங்க இன்னொன்று கேட்டிருக்காங்க. உங்கள் உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க சார்? இதில் பெப்சியில் எவ்வளோ பேர் சார் இருக்காங்க? 25,000 பேர் இருக்காங்க. 25,000 பேரில் டேட்டா பேஸ் இருக்கா? அவங்களுக்கு எத்தனை பேர் வேலை கொடுத்துருக்காரு? சுழற்சி முறையில் இருக்காங்கலாம் கேட்டிருக்காங்க. அது வர சொல்லுங்க. இருக்கு. ஏன்னா அவங்க சொல்றது இதான். இல்ல அவங்க பணக்கார நண்பர்கள் யாருன்னு தெரியல. அதே போல நீங்களும் குறிப்பிட்டு தனுஷ் படத்தை நிறுத்தத்துக்கு சொன்னாங்க, தனுஷ் படத்தை நிறுத்தத்துக்கு சொல்றாங்க. இது யார் தான் நடுவில் இருக்கிறது? யார் அந்த சார் தான் இப்போ திரும்பவும் வருது? இல்லை சார், அது நீங்கள் அவங்களுக்கு கேட்கணும். நான் சொல்லிட்டு தனுஷ் படத்தை நிறுத்த சொன்னது தயாரிப்பாளர் சங்கம். நான் நேரடியாக சொன்னேன். இப்போ அவங்கள சொல்லுங்க. பணக்கார நண்பர்கள் யார்? எனக்கு சிவா ஏற்கனவே படம் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஸ்டேஜில் இருக்காரு. இல்லை தனஞ்சயன் அதாங்க யார் பணம் அது ஏன்னா அதுதான் அது வந்து என்னென்ன அது வந்து என்னென்ன பாவம். இது எப்படி சொல்றது? 50 ஏக்கர் குடியிருப்புகளுக்காகவும் குடியிருப்பு கொடுக்கும்போது அப்போ விசி குகுநாதன் சார் தான் அப்போ அதனுடைய ப்ரொமோட்டர். இவங்க அப்பா ராமநாதன் சார் தான் அதனோட கூட இருந்தாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க,
இங்கே குடியிருப்பு கட்டிட்டா இங்கேருந்து சென்னைக்கு வர்றது வந்து இதுவாக இருக்காது. அதனால் வந்து எங்களுக்கு ஸ்டுடியோ இது மாதிரி பொது பயன்பாட்டுக்கு ஒரு 15 ஏக்கர் வேணும். அப்போ பொது பயன்பாட்டுக்காக வந்து கொடுத்து அன்னைக்கு கலைஞர் வந்து கட்டட அஸ்திவாரம் போட்டது தான் இன்றைக்கி இருக்கிற ஃப்ளோர். நாங்கள் இனி கட்டலை, இது கட்டி 15 வருஷம் வச்சது அவங்க அப்பா இருக்கும்போது. ஏன்னா இன்றைக்கி நிர்வாகத்தில் இருக்க யாருக்குமே அது தெரியாது. அவங்க அன்றைக்கி நிர்வாகத்திலே இல்லை. வேணா முரளி ராமசாமி வந்து அவங்க அப்பாவை கேட்டுக்கலாம், என்ன இது அவங்க அப்பா கூட இருந்தவங்க கேட்டுக்கலாம். அவங்க அப்பா கலைஞர் வந்து அடிக்கால் நட்டு அந்த ஃப்ளோரை அப்போ வந்து பண்ணக்கூடாதுன்னா அது எப்படி கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்து தானே கட்டியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி கூட வந்து ஊழல் வருதுன்னா நாங்கள் ஒரு தயாரிப்பாளர் காலில் விழுந்து ஐயா இங்கே வந்து ஷூட்டிங் பண்ணுங்கள், எங்களுக்கு பணமே கொடுக்க வேண்டாம், என்ன நாங்கள் ஒரு பேட்டா கூட வாங்கிக்கிறோம், டிரைவருக்கு மற்ற இங்கேருந்து போனாலாம் மற்ற ஷூட்டிங் போனால் வந்து நீங்கள் வந்து நிறைய இருக்கணும், எங்களுக்கு ஒரு பேட்டா கொடுத்தா கூட போதும், இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், ஃப்ரீயாக கூட ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி முதல் படமாக அவங்க வரும்போது இல்லைன்னா அது ஃபுல்லாக விஜய் படத்தோட ஒரு பெரிய ஃப்ளோர் அங்கே வந்து ஒர்க் அவுட் நிற்கிது. அதில் ஏதோ ஒரு லட்சம் வாங்கிக்கலாம். அது வந்து அவங்களுக்கே வந்து நாங்கள் பண்ணோம். நீங்கள் ஒரு பணம் கொடுத்தா அவங்க சில தேவைகள் கேட்டாங்க, ஒரு 20 மேக்கப் ரூமு, டாய்லெட்டு, மெஸ்ஸு, அதெல்லாம் நீங்கள் கிணறு அதெல்லாம் நீங்களே எடுத்துங்க, என்ன பண்ணமோ உங்கள் ஆர்டர் கொடுத்து நீங்களே அதை எடுத்துங்க, எங்களுக்கு பணமாக கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, அந்த தேவைகளை ஃபில் பண்ணி எங்களுக்கு வந்து ஃபில்லப் பண்ண போகுது. இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு 20 கோடி ரூபா சொத்து அந்த இடத்துல இருக்குது. ஊழல் பண்ணால் அது வந்து இருக்கிற 10 கோடியை காலி பண்ணவங்க நீங்கள், உங்களுக்கு எந்த அருகதை இருக்குதுன்னு தெரியல. எங்கள் ஊழல் பண்ண சொல்கிறது உங்களுக்கு எந்த அருகதையுமே இல்லை. வர வேண்டிய 5 கோடி ரூபா பணத்தை உங்கள் யூகோவால் வரவிடாமல் பண்ண நீங்கள் எங்களுக்கு சொல்ல எந்த அருகதையும் இல்லை சார். தயவுசெய்து பெரிய வார்த்தை சொல்ல நினைக்காதீங்க. நீங்கள் சொல்லும்போது நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், என்னோடய ஆனஸ்டி மேலே கல் எறிஞ்சிங்கன்னா பயங்கர வேகமாக வரும். என் பொறுமை மேலே அடிச்சிங்கன்னா நான் பொறுத்து போய்ப்பேன். ஆனஸ்டி மேலே அடிச்சிங்கன்னா பயங்கர வேகத்தோட கல் வரும். சார் பெப்சி அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிட்டு எவ்வளோ அவங்களுக்கு வேணுமோ அதை பெப்சி ஆர்ட் டைரக்டருக்கு ரிவர்ஸ் பண்ணி அந்த இப்போது அது என்னென்ன தேவையோ அதை அவங்க பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு நான் கொடுத்தோம். அதனால் அது வந்து எவ்ரி மந்த்து பெப்சியோட ஜென்ரல் போர்டில் அனௌன்ஸ் பண்ணி இவ்வளோ வந்திருக்கு, இதை அவர் கொடுத்துருக்காங்க, இதை ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் அக்கௌண்ட் தான். கேஷே யாரும் வாங்க முடியாது. 16 மணி நேரம் வேலைங்கிறது நான் கொண்டு வந்ததில்லை, அது சினிமா இருந்ததில் இருந்துட்டு அவர் சொன்னதால் சாப்பாடு நாங்கள் போடுறோம், வண்டி நாங்கள் கொடுக்குறோம். அப்படி இவங்க வந்து ஒரு வண்டி கொடுத்துருந்தா பரவாயில்ல, இவங்க வந்து ஒரு சாப்பாடு கொடுத்துருந்தா பரவாயில்ல. அது 100 வருஷமாக அப்படி தான் இருக்குது. பேட்டாவை குறைச்சிருக்காங்களா அது சொல்லுங்கள். இப்போ இவங்க வந்த பிறகு இவங்க சின்ன ப்ரொடியூசர்னு சொன்னாங்கல்ல, இவங்க என்ன பண்ணாங்க? சின்ன ப்ரொடியூசருக்கு உங்கள் ப்ரொடியூசருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்றைக்கி 180 படம் ப்ரொடியூசர்ஸ் சின்ன ப்ரொடியூசர் படம் எடுக்கிறாங்க. அந்த ப்ரொடியூசர்ஸுக்கு இவங்க 6 கோடி ரூபாய் கீழே படம் எடுக்கிற தயாரிப்பாளருக்கு பல்வேறு விதமான சலுகைகள் நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த ப்ரொடியூசருக்கு சொல்லி அதை வாங்கி கூட உங்களுக்கு அந்த வார்த்தை சொன்னால் கோவப்படுவாங்க. அதில் வந்து இது வரைக்கும் வாங்கினது 40 படம் தான் வாங்கியிருக்காங்க. 180 படம் போன வருஷம் தயாரித்ததில் 40 படத்துக்கு தான் சின்ன தயாரிப்பாளர் வந்து அந்த சலுகை அடைஞ்சிருக்காங்க. மீதி 140 தயாரிப்பாளர்களுக்கு அந்த சின்ன படத்தோட பலனே போய் சேரலை. இதுதான் நீங்கள் பண்ணுற லட்சணம். நீங்கள் வந்து எங்களை குறை சொல்கிறீங்க. ஊழல்னு வந்து முரளி சார் நீங்கள் ஊழல் சொன்னீங்கன்னா, ராதாகிருஷ்ணன் சார் நீங்கள் ஊழல் சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் இங்கேருந்து நாங்கள் வெளியே போயிடுவோம். சார் தயாரிப்பாளர் சங்கம் நிறைய இருக்குது, இங்கே 2-3 வந்துருச்சு. பாஸ்ராஜா சார், டிஆர்லாம் இருக்குது. இப்போ பெப்சி யாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம்? அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் எல்லா தயாரிப்பும் வேலை செய்வோம் சார். ஏன்னா இங்கே இன்னொரு சங்கமும் இருக்குது, சிறுபட தயாரிப்பாளர் சங்கமும் வந்துருக்கு. அவங்கள 23 கிராஃப்ட் அவங்களும் வச்சிருக்காங்க. நாங்கள் எது வேணாலும் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுவோம். எங்களுக்கு போட்டியாக எங்களை அழிக்க நினைக்கிற, எங்களுக்கு வாழ்வாதாரத்தை பாதிக்கிற நினைக்கிற யாரோட நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம். அவ்வளோதான். நீங்கள் வந்து போன மீட்டிங் வந்து தமிழக முதல்வரை பார்த்து இந்த விஷயமா பேசணும்னு சொன்னீங்க. அந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சு. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன பதில் சேகர், நீங்கள் அதை வந்து அப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். பட்ஜெட் செஷன் முடிஞ்சவொடனே அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் செஷன் முடிஞ்சவொடனே நாங்கள் மீட் பண்ணுறதான்னு சொல்லி அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இல்லை நிச்சயமாக இது வந்து நாங்கள் 100% நீங்கள் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் தவறு இது தவறு அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, அந்த தவறில் என்ன எதுக்காக இப்போ வந்து அவங்க எங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க, என்ன அது என்ன காரணம் சொன்னாங்க சொல்லுங்கள் நீங்கள். அதுதான் அறவேக்கட்டுத்தனமான குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்றதுங்க, செல்வமணி தனியால் கிடையாதுங்க. 23 சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் சேர்ந்து அதில் நிர்வாகம் பண்ணி அதை அமைப்பாக கொண்டு வர முயற்சிக்கு பண்ணி அதை எடுத்துருக்காங்க. செல்வமணி ஒருத்தர் கிடையாது சார். பை லா பெப்சி நிர்வாகிகள், அதில் நிர்வாகிகள் ஒவ்வொரு சங்கத்தோட
நிர்வாகிகள் அதில் ஒரு நிர்வாகி 23 சங்கம். அப்போ ஆர்கே செல்லுமணி தான் அதுக்கும் தலைவர். அதுக்கும் ஆளுக்கா சொல்லுங்க. அதுதான் கேட்கணும். ஆமாம் அதுதான் ஆமாம் அதான் சொல்கிறேன். இப்போ பெப்சி யார் பிரசிடென்ட்டு, அடுத்த வருஷம் யார் பிரசிடென்ட்டு, போன 10 ஆண்டு முன்னே யார் பிரசிடென்ட்டு? அதாவது ஆர்கே செல்லுமணி இதுதான் சொன்னுச்சுன்னா அது என்னோட வீடு எனக்கே சொந்தம் நான் சொல்லலாம். சொன்னதே அதான். பணக்கார நண்பர்களுக்கு ஆரம்பிச்சு பேசுறான். இது எப்படி பணக்கார நண்பர்களுக்கு ஆகும் சார்? இதில் நீங்கள் கூட வந்து நீங்கள் கொஞ்சம் காமெடி பண்ணக்கூடாது. நீங்கள் அதில் ஒன்று இந்த ஃபெஸ்ராங்கிற அமைப்பு வந்து எங்ககிட்ட 14% எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கு நாங்கள் சம்மந்தம் தெரிவிக்கலைங்கிறீங்க. பணக்கார நண்பர்களுக்கு நான் ஏன் வாங்கி கொடுக்கணும்? இந்த 14%ங்கிறது எம்ப்ளாயிக்கு வந்து 100 வருஷமாக மறுக்கப்பட்ட ஒரு உரிமை. அந்த உரிமையை ஒரு தடவை உங்களோட ரெய்டு வராங்க. அப்போ எங்கிட்ட வந்து லெட்டர் கேட்குறீங்க, சார் எங்களுக்கு லெட்டர் கொடுங்க சார், நாங்களாம் டெய்லி வேஜஸ்ஸு எங்களுக்கு பர்மனன்ட் எம்ப்ளாயி இல்லைன்னு கொடுக்க சொல்கிறீங்க. அன்றைக்கி எல்லோரும் ஃபைன் 10 லட்சம் 20 லட்சம் ஃபைன் போட்டாங்க. அப்போ நாங்கள் ஒரு லெட்டர் கொடுக்குறோம், நாங்கள்லாம் தினசரி கூலிகள், இவங்ககிட்ட நிரந்தரமாக வேலை செய்யலை, அதனால் இது. அப்போ லெட்டர் ஏன் வாங்குறீங்க? அதுலேருந்து இவங்களை காப்பாற்றிக்க லெட்டர் வாங்குறீங்க. அது அயோக்கியத்தனம் இல்லையா? அப்போது நீங்களும் கொடுக்க மாட்டீங்க, கொடுக்குறதுக்கான ஒரு அமைப்பையும் வரும், அதை இது பண்ணீங்க. அது ஒரு அறவேக்கட்டுத்தனமாக என்னன்னே தெரியாமல் செல்வமணினா பெப்சி செல்வமணிதா, பையனூர் ஸ்டுடியோ செல்வமணிதா, இல்லை தமிழ்நாடு இப்போ ஆள்ற முதலமைச்சர் சொந்தமா? ஆள்ற வரைக்கும் அவருக்கு சொந்தம். அடுத்த ஆளில் போகிறவங்க யாரோ போன வாட்டி போன 10 வருஷங்களுக்கு ஏடிஎம்கேவுக்கு, இந்த வருஷம் அந்த 5 வருஷம் டிஎம்கேவுக்கு, அப்புறம் வந்து வரப்போகிறவங்களுக்கு அது ஆள போகிறாங்க. ஆமாம் ஆமாம் பெப்சி என்ன சொல்கிறாங்கன்னா பெர்மனண்டாக நீங்கள் தான் பிரசிடென்ட்ன்றாங்க. பெப்சிக்கு எலெக்ஷன் 3 இயர்ஸ்க்கு ஒரு எலெக்ஷன் வச்சு யார் பிரசிடென்ட் செக்ரட்டரியாக வர்றாங்களோ அவங்க தான் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஆயிடுவாங்க. இவங்க ஏதோ ட்ரஸ்ட் மாதிரி நினச்சிக்கிட்டாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக இவர் தான் பிரசிடென்ட் நினச்சிக்கிட்டாங்க. சரி நமக்கு இவங்க அப்படித்தான் நினச்சிக்கிட்டாங்க. எல்லாருமே எல்லா சங்கத்தையும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வந்து இப்ப மெயினா என்ன சொல்றதுன்னா செல்வமணி இதுக்கு மெயினான காரணம் நீங்கன்னு சொல்றாங்க. என்னதான் தீர்வு சார்? நான் எல்லா தீர்வுக்கும் நான் தயார்னு கடிதம் கொடுத்துட்டேன். அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டே சொல்லிட்டேன், எதுக்கும் நான் தயார், எந்த காம்ப்ரமைஸும் தயார். 2 விஷயத்தை எங்களால் இனிமேல் பண்ண முடியாது. ஒன்று, நீங்கள் எல்லாருக்கும் ரெடி போடுங்கன்னா நீங்கள் பண்ண முடியாது, நீங்களே பார்த்துங்க. இன்னொன்று, நடப்பு அவங்களோட ஒர்க் பண்ணாதீங்க, இவ்வளோ ஒர்க் பண்ணி எனக்கு கப்பல் பண்ணாதீங்க. மீதி எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து இறங்கி போக தயார். அது எப்படி சங்கம் ஆரம்பிச்சா ஏன்னா இது பண்ண போறாங்க? பண்ணீங்க நீங்க, நான் வேணான்னு சொல்லியே, நீங்க தாராளமாக பண்ணீங்க, எங்களை விட்டுடுங்க. நீங்களே எவ்வளோ நாள் தான் நாங்கள் பயந்து, அப்படி தான் முடியலன்னா போய் தொழிறோம். நாங்கள் வேறு ஏதாவது ரோட்டு கடை வச்சு போயிடுச்சுக்கிறோம். உங்ககிட்ட கால் எவ்வளோ நாள் தான் விழுந்து கிடக்குறது? எங்களுக்கு ஒரு சுயமரியாதை ஒன்று வரும் இல்லையா? ஒரு தண்ணி உதச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணீங்க, எங்களை கூப்பிடாதீங்க, நீங்கள் பண்ணீங்க. ஆமாம் சார், ஆமாம் அப்படியே சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான தயாரிப்பாளர் சங்கம்ன்றது விட பெரும்பாலான தயாரிப்பாளர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுனா, சில நேரங்களில் படப்பிடிப்பு தளத்தில் வந்து பெப்சியை சார்ந்தவர்கள் போயிட்டு பிரச்சனை பண்றாங்க அப்படின்றது அது முழுக்க தகவல் இருக்கும். அது நியாயமான விஷயம் இருக்கும், அநியாயமான விஷயம் வெளியில என்னன்றது இல்லை. பட் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து எப்பயுமே பெப்சி மேல இருக்கு. அதுக்கான முயற்சி நீங்க என்ன எடுத்துக்கீங்க? அந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஏன்னா தயாரிப்பாளர்கள் இனி பிரச்சனையா இருக்கா சார்? இன்னைக்கு முரளிராமசாமி தலைமையில் இருக்கிறதால தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் உங்களுக்கும் பிரச்சனை. பட் அவங்க தான் முதலாளிகள், நீங்க தொழிலாளிகள் நீங்க சொல்லி இப்படியும் உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும். அந்த சமயத்துல போயிட்டு ஒரு முதலாளி வீட்டிலே போய் பிரச்சனை பண்ற மாதிரி ஆகுதுன்றது தான் ஒரு சில தயாரிப்பாளர் பர்சனலாவே என்கிட்ட சொல்லும்போது சொல்லி இது மாதிரி நடந்திருக்கு சார் அப்படி. அது இவங்க தான் மற்ற நாள் தான் கொடுத்துருப்பாங்க, ஒரு நாள் ஸ்டாப் பண்ணுவாங்கன்றது அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை சொல்லும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு இல்லைங்களா? கரெக்ட். இல்லை இதை முடிச்சிடறேன் சார். சார், முதல்ல ஏன் ஒரு தொழிலாளி உங்ககிட்ட வரான்? இது 10 வருடத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலைமை சார். அவங்க வேலை செஞ்ச சம்பளம் 3 நாள், 4 நாள், 5 நாள், 1 மாதம், 2 மாதம், 6 மாதம் வரைக்கும். இன்றைக்கி கதிரேசன் சாரே எவ்வளோ நாள் பொறுத்து கொடுத்தான்னு கேளுங்க. 1 வருஷம் ஆச்சு. இன்னும் வந்து 2 வருஷமாக இன்னும் அவங்க வந்து வாடகை கொடுக்காம இருக்கார். அப்போது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் அவங்களுக்கு. இப்போது ஏன் உங்கள்கிட்ட தகராறு பண்ணுறதா எங்கள் வேலை? ஏன் தகராறு பண்ணுறாங்க? அவங்க சம்பளம் வந்து எவ்வளோ சம்பளம்? அது மாதிரி வர்றவங்க அடிப்படை ஊழியராக இருப்பாங்க. லைட்மேனாவோ, டிரைவராகவோ, சாப்பாடு போடுறவங்களோ, கழுவுறவங்களோ, கார்பெண்டராகவோ இருப்பாங்க. அவங்க 1000 ரூபா சம்பளத்துக்கு உங்கள்கிட்ட 10 நாள் வந்தாங்கன்னா அதுக்கு 500 ரூபா பஸ்ஸுக்கு போயிடுச்சா? அப்போ அதை நீங்கள் கொடுக்காம அவனை வந்து சார் பசியில் ஒருத்தங்கிட்ட இப்போ நீதி நியாயம்லாம் பேச முடியாது சார். நீங்கள் எல்லாம் வசதியாக வந்து எங்கேயோ வட்டிக்கு வாங்கியோ இல்லை கடன் வாங்கியோ நம்ம சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். பசியில் இருக்கிற ஒரு தொழிலாளியை போயிட்டு நீங்கள் வந்து இது கோபமாக பேசுகிறேன்னா அவன் பசி என்ன பண்ணுவான்? அவனுக்குரிய ஊதியத்தை கொடுத்தா அவன் முறை இல்லாமல் எங்கள் இடத்துல வந்து ஒரு தகராறு பண்ணான்னு சொல்லுவான். இது கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி சார்.
இப்போ நாங்கள் வந்த பிறகு ஒரு ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் சொல்லிட்டோம், ஸ்பாட்டுக்கு யாரும் போகக்கூடாது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஷூட்டிங் நிறுத்தக்கூடாது. நீங்கள் ஃபெஃப்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், ஃபெஃப்சிக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணி அதை நாங்கள் பேச்சு உங்கள் சம்பளத்தை நாங்கள் வாங்கி தரோம். நீங்கள் எந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு போகக்கூடாது. இது 5 வருஷம் ஆச்சு. இது பழைய கதை. இது வந்து இது சொல்லிகிட்டே இருப்பாங்க. சில இடங்கள் என்னென்னா சில ப்ரொடியூசர்ஸ் எதுலேயுமே அமைப்பில் இருக்க மாட்டாங்க. அவங்களை நீங்கள் தேடியே கண்டுபிடிக்க முடியாது. இப்போது ஒரு ஆஃபீஸ் இருந்து அதை வந்து முகவரி இருந்த தயாரிப்பாளர் இருந்த காலம் போயிட்டு ஒரு ஆன்லைனில் உட்காந்துக்கிட்டோ இல்லை வந்து ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் படம் முடிச்சு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்போ அவங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல பிடிக்கும்போது மறுபடியும் அவங்களை பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அந்த நேரங்களில் அது மாதிரி இடங்களில் இது மாதிரி ஏதோ ரப்சர் நடந்திருக்கலாம். 99% நியாயமான தயாரிப்பால் இல்லை ஜெனுவனாக ரொட்டீனில் படம் பண்ணுற தயாரிப்பு நிறைய பேரோட செக்கு எங்கிட்ட இருக்குது. பல கோடி ரூபாய் செக்கு எங்களுக்கு இருக்குது. எல்லாருக்குமே நாங்கள் சண்டை போடலையே. அவங்க இருக்கவங்க வேணால் நான் பேர் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பேர் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும். இப்போ அது வந்து சங்கம், இது தனிப்பட்ட பேர் சொல்லணும். இப்போ யாரெல்லாம் கொடுக்கல, அது மேடையில் இருக்கும், யாரெல்லாம் எங்களுக்கு பாக்கி இருக்குது, எவ்வளோ நாளாக பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தனிப்பட்டது. அது வந்து சரியாக இருக்காது. சங்கங்கிறது நீங்கள் அது நான் வந்து நீங்கள் கடிதம் கொடுத்துருக்கீங்க, இந்த படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது கடிதம் கொடுத்துருக்கீங்க, புரியுதுங்களா? அப்போது நடிகர் சங்கத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை, ஏன் எங்களுக்கு கடிதம் அனுப்புகிறீங்க? நம்ம சிம்பு மீதும் விஷால் மீதும் ஒரு 2 இது ஒத்துழைக்கக்கூடாது, ஏன் எங்களுக்கு கடிதம் கொடுக்குறீங்க? உங்கள் பிரச்சனை நடிகர் சங்கம் தான் அனுப்பணும். அப்போது நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது நான் உங்களுக்கு கடிதம் கொடுப்பீங்க, எங்களால் கேட்க முடியாதுன்னா நீங்கள் ஏன்னு கேட்பீங்க. அதனால தான் நாங்கள் யாரோ நீங்களே பார்த்துங்க நாங்கள் தலையில்லை. அவங்க ஒரு எம்ப்ளாயிஸ் சங்கம் உருவாக்கும். ஆமாம், அது செயல்பாட்டுக்கு வந்ததுன்னா இப்போ நீங்கள் தொழிலாளர்களுக்காக முயற்சி பண்ணுறீங்க. ஆமாம், அப்போ அந்த மோதல் வந்ததுன்னா அது இன்னும் பலவீனமாகாது. ஆகும் சார். அது தயாரிப்பாளரே காப்பாற்ற முடியும், தொழிலாளர் அழிக்கிறதுக்கு. இப்போது தான் கெட்டதும் இல்லாமல் அடுத்தவனு சேர்த்து கெடுக்கணுங்கிற முயற்சி இது. தயாரிப்பாளர்களை காப்பாற்ற முடியாது, நீங்கள் தொழிலாளர்கள் அழிக்கிறதுக்கான முயற்சி இது. அவ்வளோ. உங்களோட கோரிக்கை என்னது? தூரம் நீங்கள் கேட்டீங்கல்ல, இப்போ எங்கள் சொல்லுங்கள், நீங்களே போய் கேளுங்க சார். உங்கள் என்ன பண்ணால் நீங்கள் இது என்ன சார்? சார் நாங்கள் தான் வந்து அது நிறுத்தணுங்கிறனால வெளியே வரணுங்க. நாங்களா சார் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லி 6 மாதம் ஆச்சு. நாங்கள் உங்களுக்கு 3 கடிதம் கொடுத்தோம் சார். அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம் உங்கள் தலைமையிலே அவங்க சைன் பண்ண தயாராக இருக்காங்க, கொடுத்தோம். நீங்கள் 1 மாதம் பதில் சொல்ல சார். நீங்கள் அவங்களுக்கு சேர்ந்தால் சைன் பண்ணுங்கள், தயாராக இல்லை. அப்புறம் நாங்கள் சொல்லிட்டோம் சார், நீங்கள் பண்ணாலும் மார்ச் 31 முடிஞ்சிடுச்சு. இப்போ சம்பள பேச்சுவார்த்தை முடிஞ்சு இப்போ எங்கள் உறுப்பினர் கேட்குறாங்க புதிய ஊதியம் வாங்கணும். இப்போ இவங்க சும்மா இருந்தாங்கன்னா நாங்கள் நினச்சோமா அடுத்த மாதம் 30% ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். இவங்களை இது பண்ணணும்னு நினச்சா தூண்டி விடணும், தொழிலாளர் தூண்டி விடணும்னு நினச்சின்னா 31 மார்ச்சோட முடிஞ்சிடுச்சு. சம்பள பேச்சுவார்த்தை 3 வருஷம் முடிஞ்சிடுச்சு. நீ கொடுக்குறியா இல்லை நாங்கள் ஏற்றிக்கிட்டோம்? முன்னாடி அவங்க பண்ண மாதிரி 30% 45% ஏற்றிட்டு போயினே இருக்கலாம். நீ கொடுத்து தான் ஆகணும். அப்போது அதை சரி பண்ணி உங்களோட நிலைமை சரியில்லை, அதனால் அப்புறம் 1 வருஷம் தள்ளி வச்சுக்கலாம், எங்களுக்கு பிஎஃப்இஎஸ்ஐ மட்டும் இப்போ கட்டுங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ மிகப்பெரிய நன்மை பண்ணியிருக்கோம். அதனுடைய அது தயாரிப்பாளரை காப்பாற்றுறாங்களா இல்லையாங்கிறது வந்து உட்காந்து உங்கள் நோக்கமெல்லாம் கண்ணை திறந்தால் நடப்பு தயாரிப்பு சங்கம், கண்ணை திறந்தால் பணக்கார நண்பர்கள், இதையே நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் தயாரிப்பாளரை பற்றி யோசிக்கிறதே இல்லை நீங்கள். சார் ஒரு சஜஷன், அது சாத்தியமா? தமிழக அரசு தொடர்பு கொண்டு தொழிலாளர் துறை அமைச்சர் நிச்சயமா அதுக்கப்புறமா வந்து அந்த செய்தித்துறை அமைச்சர் இவங்களை பேசி உங்க 3 சங்கங்களும் பெப்சி, தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் மீடியேட் பண்ணி உங்களுக்குள்ள ஒரு இது கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா நாங்கள் முயற்சி எல்லாம் பண்ணலாம். பாதிக்கப்படுறது பல தயாரிப்பாளர்களும் பல நிச்சயமா இது தொழிலாளரும் பாதிக்கப்படுவாங்க. ஒரு தொழில் அமைதியின்மை ஏற்படும், மோதல் ஏற்படும். இப்போ நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு போவோன்னு சொல்லுவோம். எங்களுக்கு 1 வருஷமாக பணம் கொடுக்கணும், கோடி ரூபாய்க்கு மேலே பணம் கொடுக்கணும். கேட்டால் எங்களுக்கு ஜிஎஸ்டி ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, எங்களால் கொடுக்க முடியலங்கிறீங்க. உங்கள் ஜிஎஸ்டியே உங்களால் சரியாக மெயின்டைன் பண்ண முடியலன்னு நான் சொல்ல முடியுமா? சொல்லணும். அதை நீ சரி பண்ணி எல்லாம் செட்டில் பண்ணி நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னு சொல்லணும். இப்போ எங்கள் மெம்பரை நீ வந்து எங்களுக்குள்ளே உடைக்க ட்ரை பண்ணுவேன், வேறு போவான். இவங்க கீழே இருக்கிறது வந்து தொழில் அமைதியில் அவங்க அடிச்சுப்பாங்க. ஒரு அளவுக்கு தான் நாங்கள் வந்து அதை நீங்கள் அவங்கள அமைச்சிட்டு நீங்கள் வேறு யாரை கொண்டு வாங்க. நீங்க வந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க டைரக்டா வந்து அவங்க பெப்சிலே பேசி ஒண்ணு அவங்கள ரிமூவ் பண்ணி வேற யாரனா கொண்டாடுறதுக்கு
வழி இருக்கா என்னன்னு கேட்டா சங்கம் அதில் நாங்கள் போய் தலையிட துரை முடியாது சொல்லிட்டாங்க. துரை உங்கள் பத்திரிகையாளருக்கு சார்பாகவே அவங்களுக்கு கேள்வி, நடப்பு தயாரிப்பு சங்கத்தை தவிர வேறு என்ன அவங்க பிரச்சனைனா இந்த பிரச்சனைக்கு நாங்கள் தயார், அவ்வளோதான். மீதி பொய்யே சுற்றி பொய் சொல்லிகிட்டே இருக்க வேண்டாம். இன்றைக்கி பேசின எல்லாமே வந்து ஒரு முகமூடி போட்டே பேசுகிறாங்க. முரளி சார் திக்கி பேசுகிறாரு பாவம். அவர் வந்து என்ன சொல்கிறது, செல்வமணி இவ்வளோ நாள் இருந்தார், அதனால என்ன பண்ணார், ஆனால் இது மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. ராதாகிருஷ்ணன் இவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் அர்த்தம் சொல்கிறாரு. தமிழ் தான் பேசுகிறாரு முரளி சார். முரளி சார் சொல்கிறதுக்கு ராதாகிருஷ்ணன் அவர் ஒரு அர்த்தம் சொல்கிறாரு. அவரோட ஒரு ஆசை அது. முரளி சார் அதை அவாய்ட் பண்ணுறாரு அந்த பிரச்சனை. நீங்கள் கேட்குறீங்க நடப்பு தயாரிப்பாளர் இது என்ன, அந்த நிர்வாக இருந்தாங்க இங்கே தலைவர் வந்து பண்ணுறாருன்னு அவர் அது பூடகமாக சொல்கிறாரு. ஆனால் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, அதுக்கு அர்த்தம் சொல்கிறாரு இல்லைங்களா. அது அவரோட ஆசை. இது கொஞ்சம் இதுக்கு காம்ப்ரமைஸாக போனவங்க வந்து இவரோட ஆசை, அவ்வளோதான். அதனால் அவங்களுடைய அதுக்கு மேலே நான் வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அவங்க எனக்கு நண்பர்கள் தான் தவிர என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லோரும் என் நண்பர்கள் தான். ஆமாம் அவங்க பண்ணாங்க சார், நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தோம் சார். அவங்க அதுதான் இப்போ நான் சொன்னேன். அது வந்து ஏறக்குறைய அது 1.5 வருஷம் முன்னாடி இல்லையா. அப்போல்லாம் வந்து இணக்கமாக தான் இருந்தோம். அப்போல்லாம் வந்து பூசிக்கிட்டு தான் இருந்தோம்னா அவங்கள நாங்கள் ஒன்றா தான் படுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வரும்போது என்னென்னா அந்த பணம் கேட்டதால் ஒரு பிரச்சனை, அந்த பணம் வரல. அப்போ என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ஜிஎஸ்டி எங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, ஏதோ பிரச்சனை, அது பிளாக் பண்ணிட்டாங்க, அது வந்தவொடனே கொடுக்குறோம். சேனலில் பேச சொன்னாங்க. சேனல் சொன்னாங்க இல்லை சார் அவங்க ஜிஎஸ்டி கிளியர் பண்ணால் தான் நாங்கள் பணம் கொடுக்க முடியும்னு. இன்னும் 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம் ஆக போச்சுங்களா. போன ஜனவரியில் நடந்தது, 24 ஜனவரியில், 25 மார்ச் ஏப்ரல் வந்துடுச்சு. இது வரைக்கும் அவங்களால ஜிஎஸ்டியை சரி பண்ண முடியல. நாங்களும் வெயிட் பண்ணோம். அதில் கொஞ்சம் மனக்கசப்பு இருக்கு. ஆனால் அதை சரி செய்ய பண்ணக்கூடிய மனக்கசப்பு. ஏன்னா அதோட பல கோடிகளை நாங்கள் பேலன்ஸ் வச்சுருந்துருக்கோம், எங்களுக்கு வராமல் இருந்திருக்கு. அதனால் பணத்துக்காரங்கிறது அது ஒரு கேள்வி தானே தவிர அதனால் சொந்தங்கிறது எனக்கு தெரிஞ்சு இல்லை. சமீபத்தில் மேடையில் தானு சார் உங்ககிட்ட கேட்டாங்க, என்னுடைய தம்பி தான் நீ பேசிட்டு இருக்கலாம். அதுக்கு அடுத்தது நீங்கள் சொன்னது நீங்கள் தான் எங்களை அடியாளாக பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அவங்களும் தயாரிப்பாளர் சங்கமும் சொல்லிட்டு அடியாளாக தான் உங்களுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் தான் அவங்க தாக்க போகிறாங்கன்னு சொல்ல வரீங்க. அடியாள்னா எப்படி அவங்க சைடு இருந்து இப்போ அவங்க ஒரு இது இல்லை சார். அடியாளாங்கிறது என்னென்னா அப்படியே வர்பலாக எடுத்துக்கூடாதுங்க. இப்போ இன்னும் ஃபெஃப்சி இருக்கும், தயாரிப்பாளர் சங்கம், அவங்க வந்து ஒரு தனுஷ் படமே வச்சுங்களேன். ஏன்னா எல்லோரும் தெரிஞ்ச கதைகள். தனுஷ் படமே வச்சுருக்கோம். அதனோட ப்ரொடியூசர் அவங்க மெம்பர். அந்த படத்தை வந்து செட்டில் பண்ணிட்டு போனோன்னா என்ன சொல்லணும், உங்கள் மெம்பரை கூப்பிட்டு இந்த படம் முடிச்சுட்டு போங்க சொன்னால் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன் எங்களை விட்டு நிறுத்த சொல்கிறீங்க? உங்கள் மெம்பர் தானே. உங்கள் மெம்பரை நீங்கள் உங்கள் மெம்பரையும் கூப்பிட மாட்டீங்க, உங்கள் மெம்பராக இருந்து நடப்பு தயாரிப்பாலும் பேச மாட்டீங்க, எங்ககிட்டே பேசணும். அதுதான் நாங்கள் சொல்கிறேன். எங்களை நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் ஆமாம் இப்போ கேட்டார் இல்லையா அவர், ஏங்க நீங்கள் வந்து அதெல்லாம் தலைவருக்கெலாம் ஒத்துக்கிட்டீங்கன்னு. அதுதான் இப்போ தப்பாக தெரியுது. அந்த நட்பு கருதி அது சரி அதெல்லாம் முடியாதுன்னு இப்போ சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ, இல்லை இதே பிரச்சனை அப்பயே வந்திருக்குமோ அப்படின்னு நடக்குது. ஆமாம் இல்லை 1-to-1 கேன்சல் ஆகிடுங்கிறாங்க. நீங்கள் ஷூட்டிங் போனீங்கன்னா நம்ம ஒரு ஒப்புக்கொண்ட ஒப்பந்தம் கேன்சல் ஆகிடுங்கிறாங்க. தனுஷ் மட்டும் இல்லை சார், தனுஷ், சிம்பு, விஷால், இப்போ சூர்யா, அப்புறம் விஜய், இது மாதிரி லைனாக வருது. அவங்க யாரையும் அவங்க வந்து இது வரைக்கும் ஒரு ப்ரொடியூசரும் கூப்பிட்டு அவங்க பேசுனதில்லை. ஒரே ஒரு ப்ரொடியூசர் கூப்பிட்டு அவங்க பேசுனதில்லை. நேராக வந்து ஃபெஃப்சிக்கு சார் அந்த ஷூட்டிங் இருக்குங்க, அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் மாதிரி இல்லை இது ஜுடிஷியல் இது மாதிரி, நாங்கள் ஒரு போலீஸ் மாதிரி, நாங்கள் ஓடுற மாதிரி பிடி முன்ன கடன் ஓடுவேன் நாங்கள், இப்படி தான் இருக்குது. அதனால் வந்து என்னென்னா ஒரு கட்டத்தில் வந்து எங்களுக்கு எதிரி நிறைய ஆகிடுறாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி எங்களுக்கு மெம்பரே கேட்குறாங்க, என்ன சார் அவங்க பிரச்சனையை முதல்ல அந்த ப்ரொடியூசரே கூப்பிட்டு அவங்க பேசிக்கலாமே, ஏன் அவங்க பிரச்சனை நம்ம தலையிடணும், எல்லோரும் நமக்கு எதிரியாக வராங்க இல்லையா. அப்படின் போது நாங்கள் சொல்கிறோம், முதல்ல நாகரிகமாக சொல்கிறோம், சார் நடிகர் சங்கத்தையும் உள்ளே வச்சுங்க, ஜேஏசி அவங்களும் வச்சு, இல்லை அவங்களாம் வேண்டாம் நம்மளே பேசிக்கலாம். ஏன்னா அவங்க கூப்பிட்டு வரலாங்கிறது அப்புறமா தான் எனக்கு தெரியுது. அவங்களும் இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லையா. நடிகர் சங்க உறுப்பினர் அவங்க உறுப்பினர் எங்களுக்கு பணம் தரல, இல்லை வந்து கால் ஷீட் தரல சொல்லலாம் இல்லையா. அது அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசிக்கலாங்க. நம்ம 2 பேர் சேர்ந்து பேசும்போது நடிகர் சங்கம் ஒரு தடவை எங்களை எதிர்த்து வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இல்லை கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், இல்லை நாங்கள் தான் அனுப்பிச்சு சொல்லணும். அப்போ நீங்கள் அவங்க கமுக்கமாக இருக்கீங்க. இருக்கு நிச்சயமாக கேட்பேன். பல கோடி இருக்கும் சார்.
இப்படிலாம் சொல்ல முடியாது. இல்ல இல்ல அவங்க இல்லைன்னு சொல்லும்போது நாங்க இப்போ ஆமா 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 கோவம் வருது. இல்ல இல்ல கோவத்துல நான் வார்த்தையை விட்டுறக்கூடாது இல்லையா? ஏன்னா என்னோட நண்பர்களா இருந்தவங்க உங்களுக்கு ஒன்றா நீங்கள் வந்து ஹாட்லைன் நியூஸ் போடுவீங்க, நல்ல டேக் லைன் போடுவீங்க, அதனால பாதிக்கப்படுறது என்னோட கோவத்தால் என்னோட மெம்பர் தான் பாதிக்கப்படுவாங்க. என்னோட இல்லை இல்லை எனக்கு அதை மீறி வரும்போது ஒரு பொய் சொல்லும்போது ஒரு இப்போது ஒரு உண்மையை பேசுகிறவங்ககிட்ட நம்ம விவாதம் பண்ணலாம். பொய் தான் பேசுவோங்கிறவங்ககிட்ட நான் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. என்ன இவ்வளோ பொய் பேசுகிறாங்களேன்னு எனக்கு வந்து வேதனையாக இருக்குது. இப்போது முரளி சார் சொல்கிறாரு ஜிஎஸ்டி கேட்குறாங்க, அதனால் வந்து எங்கள் ப்ரொடியூசர்லாம் பாதிக்கப்படுவாங்க, அதனால் இது பண்ணும். ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு நாங்கள் உறுப்பினர் நன்மைக்காக நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோன்னு. இஎஸ்ஐ கட்டுறதுக்கே உங்களுக்கு மனசு இல்லை, அப்புறம் நீங்கள் என்ன நன்மை பண்ண போகிறப்பீங்க? எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுத்தா போதும், எங்களுக்கு பிரச்சனையே இல்லை சார். இது ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரும்போது அப்பா அம்மா கூப்பிட்டு அது என்ன பிரச்சனை கேட்கணும். அது மாதிரி இந்த எங்கள் இப்போ இது வந்து ஒரு யாரோ ஆமாம் நிச்சயமாக அது வந்து இப்போ அவங்க பார்வைக்கு இது போகுது. ஏன்னா பட்ஜெட் செஷன் நடக்கிறதால மொத்த கான்சன்ட்ரேஷன் அங்கே இருக்கிறதால இப்போ இது ஒரு பிரச்சனையாக வெளியே வராதில்ல. முன்னாடியாக இருந்தால் எந்நேரம் அடிதடி மாதிரி ஆயிருந்துருக்கும். அது நாங்கள் அப்படியே ஸ்மூத் பண்ணி எல்லோரையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். அது நிலைமை போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்போது வந்து நாங்கள் இப்போ என்ன பண்ணுவோம், அது மாதிரி பண்ணுறதா எங்கள் செட்டில் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவோம். எங்க செட்டில் பண்ணுங்கள், அதில் பிரச்சனைகள் வரலாம். அன்னைக்கு இல்லை அவங்க இப்போ எப்படி கேட்குறாங்க, ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கவே இல்லை, அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் அதுதான் சார். இல்லை இல்லை இல்லைங்க, இப்போது ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது, தொழில் அமைதியின் வரும்போது, ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அரசு வந்து இதில் தலையிடும், நிச்சயமாக தலையிடும். அதுக்கு முன்னாடி நாங்களே வந்து அந்த எங்கள் தரப்பில் அரசுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து இதுவே நாங்களே முடிக்கலாம்னு நினச்சோம். இப்போ முடியாதுங்கிற செயல் வந்துச்சு. இப்போ நிச்சயமாக நாங்கள் ஒரு அவசர வேண்டுகோள் கொடுப்போம். இது மாதிரி வந்து ஒரு தொழில் அமைதி இல்லாமல் இருக்கும், ஒரு வந்து சட்ட ஒழுங்கு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நீங்கள் தலையிட்டு வந்து ஒரு ஒரு சுமூக பிரச்சனை ஏற்படுத்தணும்னு சொல்லுவோம். நிச்சயமாக நம்ம கேட்போம். அரசுக்கு நிச்சயமாக எங்களோட வேண்டுகோள். ஏன்னா அது இப்போ இதுவாச்சுன்னா பாதிக்கப்படும் போது அது நிச்சயம் பிரச்சனை ஏற்படும். அன்னைக்கு பெப்சி படைப்பு வரும்போது இது மாதிரி தான் வந்தது பிரச்சனை. ஆமாம், அதனால் வந்து நிச்சயமாக இப்போ ஏன்னா நாங்கள் மற்ற நண்பர்கள் மூலம், மற்ற தயாரிப்பாளர்கள் மூலம், நடப்பு தயாரிப்பு மூலம், அப்போ அவங்கள கூட வந்து சொன்ன நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி சண்டை வேணான்னு போயிடுங்க, நாங்களும் சண்டை வேணான்னு போயிடுறோம், அதுக்கு ஒத்து வந்தால் பரவாயில்ல அப்படின்னா அதுக்கு அவங்க ஒத்து வந்தாங்களா இல்லையான்னு தெரில. இப்போ இல்லைன்னு முடிவு எடுத்துகிட்ட பிறகு இப்போ நிச்சயமாக நாங்கள் அரசுக்கு வந்து எங்களோட வேண்டுகோள். சார் இப்போது ஒரே கடைசியாக என்னென்னா, அவர் வந்து ஒன்று சொன்னார், நீங்கள் அறிக்கை விட்டுருக்கால் வேலை நிறுத்தம், இன்னும் ஒரு மெம்பருக்கு வந்து எப்படி தயார்படுற லெட்டர் வாங்கலான்னு. நீங்கள் நாங்கள் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்போது மறுபடியும் எப்படி எங்களை வேலை செய்ய சொல்கிறீங்க? பெப்சி வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க, மறுபடியும் எப்படி பெப்சி வேலை செய்ய சொல்லுவீங்க இல்லையா? நாங்கள் யார் வேணான்னு முடிவு பண்ணல. இப்போ உங்கள் சங்கம் எங்களை வேணாச்சோ, உங்கள் சங்கத்தில் உறுப்பினராக இருந்தால் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுங்க. சார் இப்போ படம் நடக்குது, எங்களுக்கு வந்து நாங்கள் பெப்சியோட வேலை செய்ய விருப்பப்படுறோம், உங்களுடைய இப்போ நடைமுறையில் உள்ள அனைத்து விதிகளுக்கு ஏற்ப உங்களுடைய ஊதியத்தை வழங்க உறுதி செய்கிறோம்னா நாங்கள் நிச்சயமாக அவங்க ஒர்க்கை நிறுத்த மாட்டோம். அது போகும். இவங்க 7ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் இப்போவும் நாங்கள் வந்து இது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். 7ஆம் தேதி வரைக்கும் பொறுமை காப்போம். 7ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க ஆரம்பித்தாங்கன்னா 8ஆம் தேதி முதல் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோடு நாங்கள் இணைந்து பயணிக்க மாட்டோம், அவர்களுக்கு தொழிலளிப்பு வழங்க மாட்டோம்.